வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்களை பற்றி தானுங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும், தன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது பற்றி தான் முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராத்திரி விடிஞ்சா சனிக்கிழமை அதிகாலையில் 5:12 அசுவினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 0 டிகிரியில் மேச ராசியில் காலச்சக்கரத்தின் முதல் ராசியில் குரு பகவான் பயிற்சியில் வராரு. அந்த தருணத்தில் இந்த மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஆங்கில தேதி 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 வருடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. முடிவு 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி தானுங்க மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். ஆக மேசராசியில் சஞ்சாரிக்கும் பொழுது குரு பகவான் மிதுனராசி நண்பர்களுக்கு என்னென்ன யோகங்களை கொடுக்க போகிறாரு? மிதுனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும். மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை இந்திரன். பிறகு வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை சிவன். அதன் பிறகு ராமர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம். ஆக 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க மிதுன ராசி. மிதுனராசி நண்பர்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறேன்றதுன்னு நினச்சிக்கிடாதீங்க. உண்மையிலேயே மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் மிகையாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் 4 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்க போகிறீங்க இந்த தருணத்தில். ஐயா, உங்கள் சேனலை எப்போ பார்த்தாலும் மிதுனராசிக்கு உயர்வாக சொல்கிறீங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா ராசிக்கும் சமமான ஒரு பலன்கள் தானங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன இந்த பிரபஞ்சம் சொல்லுதோ, இந்த கிரகநிலைகளுடைய அமைப்பு என்னவோ அதை கொண்டு தான் பலன்கள் சொல்கிறேனே தவிர ஒரு ராசிக்கு மிகைப்படுத்தி ஒரு ராசிக்கு தாழ்வுப்படுத்தி சொல்கிற மாதிரி ஒரு மனநிலை கிடையாது. அப்போது மிதுனராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 10வது பாவகத்துக்கும் 7வது பாவகத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். திருமணஸ்தானத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான். அப்போது திருமணஸ்தானத்துக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அருமையான தருணம், அற்புதமான ஒரு தருணம். லாபஸ்தானத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு அப்படின்னா, லாபஸ்தானம் செவ்வாவுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் குரு பகவான் வந்தால் குருமங்கள யோகம்ன்றது ஒரு புறம் இருந்தாலும், லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த குரு பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். அப்போ கேது பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு இல்லைங்களா? இன்றைக்கி இருக்கிற கோச்சார கிரக நிலைகளில் மிதுன ராசிக்கு 5ஆம் இடமான சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் விஷாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் பிறந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தானுங்க கேது இருக்கிறாரு. அப்போ கேது பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க, பார்வை பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. இதை விட ஒரு நல்ல நேரம் மிதுனராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ நல்ல நேரமா சார்? இதுக்கு முன்னாடி அவ்வளோ சங்கடமாக இருந்ததே, அவ்வளோ கெட்ட நேரமாக இருந்ததே. ராசிக்கு 10வது இடத்துல குரு பகவான் இருந்தார். காரணமே இல்லாமல் உங்கள் வேலை போயிருக்கும், தேவையே இல்லாமல் செலவு வந்திருக்கும், அவசியமே இல்லாமல் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்திருக்கும், எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கும், எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இழந்திருப்பீங்க, எத்தனை பேர் பண பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளை, அதாவது ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிடலாமா, எங்கேயாவது ஒன்று போயிடலாமா, என்னத்துக்கிட்டா இருக்கிறது அப்படின்ற மனநிலைகள் வந்திருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருடைய சங்கடமும் சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை தானங்க இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. ஏப்ரல் மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு நல்லது நடந்துருமா? இல்லை. மே மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது சொல்லுங்கள். ஏப்ரல் மாதம் 22 தானே சார் குரு பகவான் மாறுறாருன்னு சொன்னீங்க. குரு பகவான் மாறின உடனே நமக்கு நல்லது பண்ணிவிடுமா? மே மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு இதை மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே சனி பகவான் ராசிக்கு 8வது இடத்துல இருந்து படாத பாட்டு படுத்திட்டார். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துட்டுருக்கோம், செய்யாத தவிர செஞ்சான்னு பேர் வந்துட்டுருக்கோம். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கிடுங்க, எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குன்றது தேடுற காலமும் கொடுத்துருந்துருக்கோம். இருக்கிற நகை நட்டு முதல்ல கொண்டு அடமான வச்சு இல்லை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தியிருக்கும்.
அப்போ எல்லா சங்கடமும் இந்த மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக, சங்கடம் எல்லாமே சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு தருணத்தை தரப்போகிறாருங்க இந்த பிரபஞ்சம் ஏப்ரல் மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு. ராசிக்கு 11வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவடி நட்சத்திரம் வாங்குறாருன்னு சொன்னனுங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், மூதாதேவிகள் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும், தேவி தேவர்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையான்றது ஒரு புறம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் தவறுதலாக சொல்லலைங்க. நம்ம பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சுக்கிட்டோமே, ஆரம்பித்த இடத்துலையுமே இருக்கிறோமே, இது கல்லா கடவுளா அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் மிதுனராசி நண்பர்களுடைய மனசில் ஏற்பட்டிருக்கும் கடந்த வந்த காலம், இந்த 2.5 வருஷமாக. ஏன்னா இந்த 2.5 வருஷமாக உசுறு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட மனநிலை மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு, அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணத்தை தான் தரப்போகிறாரு இந்த குரு பகவான். குரு பகவான் ராசிக்கு 11வது இடத்துல கேதுவடி நட்சத்திரத்தில் இருந்தாலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். குருவடி நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குருவடி நட்சத்திரத்தில் எம்புட்டு காலம் இருக்க போகிறாரு? வருஷம் ஃபுல்லாவா? இல்லை, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். ஏப்ரல்லிருந்து அக்டோபர் வரைக்கும் போதாதான் நமக்கு நேரம். ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும்னா 6 மாதம் போதுமே. 6 மாதம் தேவையில்லை, 6 நிமிஷம் இருந்தால் போதுமானது. நம்மளுடைய தகுதி என்னன்றது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு, நமக்கான பிளாட்ஃபாரத்தை நாம் அமைச்சிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானே ஒருத்தர்கிட்ட என்ன திறமை இருக்குது, இல்லை ஒருத்தர்கிட்ட என்ன செயல் இருக்குதுன்றது அடுத்தவங்கக்கிட்ட காட்டிக்கிட முடியும். எத்தனையோ யூடியூப் சேனலை பார்த்துருந்துருப்பீங்க. இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும்னு விதி இருக்கணும். அப்படி விதி இருந்தால் மட்டும்தான் நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்டுக்கிட முடியும், கண்ணில் பார்த்துக்கிட முடியும். இல்லையா, 10 வார்த்தை பேசுகிறேன்னா அந்த 2 வார்த்தை மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு அது நேர காலங்கள் வரணுங்க. அப்படி நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய திறமை, நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும் அப்படின்னா அதுக்கான கிரக நிலைகளும் அதுக்கான நேர காலங்களும் அவசியம். எல்லா தகுதியும் இருந்து இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கோம். தகுதியே இல்லாமல் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அது அவங்களுடைய கிரக நிலைகள், அவங்களுடைய கர்மா. எது எப்படி இருந்தாலும் மிதுனராசி நண்பர்களுடைய வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுதுங்க. அனுபவித்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதிக பிரசங்கத்தனமாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. நீங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள். ஆமாம் தம்பி, நடந்தது நடக்கலை, இத்தனை நாள் நான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தேன், ரொம்ப சங்கடமாக இருந்தேன்யா, வாங்கின பணத்தை கட்ட முடியாமல் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனுங்கய்யா, இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இன்றைக்கி சரியாயிடுச்சு, எனக்குன்னு ஒரு தகுதி தராதர மதிப்பு மறுவாத வந்துருச்சு, நான் 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்திருக்கிறேனுங்க. 100% இந்த 1 வருஷத்துக்குள்ளார மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் பல வகையில் உயரம் மாற்றங்கள் இல்லை. அதுவும் அக்டோபர் மாதத்துக்குள்ளாரவே உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு போகிறதுக்குள்ளாரவே, 6வது இடத்துக்கு போக மாட்டார், 4வது இடத்துக்கு வருவார். 4வது இடத்துக்கு போகிறதுக்குள்ளாரவே உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். அது நல்ல மாற்றமா சார் அப்படின்னா 100% நல்ல மாற்றம். நிறைய நண்பர்கள் இந்த நேரத்தில் வாகனம் வாங்குவீங்க. வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன் சார், நான் எங்கே சார் வாகனம் வாங்க போகிறேன்? எத்தனை பேர் வாங்குறீங்க? வாங்கினதுக்கப்புறம் எனக்கு சொல்ல போகிறீங்க பாருங்கள் கமெண்ட்டில். கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமண தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குமே, அந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புத்திர செல்வம் மெயினாக நம்ம சொல்லி ஆகணுங்க. என்னத்துக்கு புத்திர செல்வம் சொல்லி ஆகணுங்க அப்படின்ற வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5வது இடத்துக்கு அதிபதி புத்திர ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் புத்திர காரகன் குரு. எல்லாருடைய ஜாதகத்திலையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்ல வரலைங்க, 12 ராசி 27 நட்சத்திரத்தில் உள்ள எல்லாருக்குமே புத்திர காரகன் அப்படின்றவர் ஒருத்தரே. யார்? குரு. கல்யாண காரகன் அப்படின்னா சுக்கிரன். தேவகுரு அப்படின்றவர் குழந்தைக்கு அதிபதி ஆயிட்டார். அசுரகுரு அப்படின்றவர் திருமணத்துக்கு அதிபதி ஆயிட்டார். அப்போது உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திரக்காரகன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7வது பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் முதல் நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம். அசுவனி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. கேது அஞ்சலியாக உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு குரு தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கார். எப்பேற்பட்ட பரிவர்த்தனை!
2 பேரும் பார்த்துக்கிறாங்க, 2 பேரும் பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. அப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திரஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் விலகும். சில நண்பர்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகாமையே இருந்துக்கிட்டு இருக்கும். 2 தலைமுறையாக சொத்து பத்து பிரிக்கலைங்க, 20 வருஷமாக என்னுடைய பூர்வீகத்தில் சட்ட சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த வழக்குக்கு நான் செலவு செய்த காசு பணம் இருந்திருந்தால் 2 சொத்து நான் வாங்கிட்டு இருப்பேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டவங்க எல்லாமே இந்த நேரத்தில் அந்த சங்கடங்களை சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவும் சொல்கிறேனுங்க, சத்தியமாக மிகைப்படுத்தி சொல்லலைங்க, சாமி சத்தியமாக அது நடந்தே தீரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகிறதன் மூலமாக புத்திர வளர்ச்சிகள் பிறக்கப்படும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சிருந்தாலும் சரி, அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வம் பெருகுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் ஆதாரம் கேட்டிங்கன்னா, அசுவனி நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானுங்க கேது குரு பகவானை வரப்போகிறாரு. மிஞ்சி போனால் ஒரு 4 மாதத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், 4-4.5 மாதத்துக்கு வராருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் குரு பகவான் 1 வருஷம் இல்லையா? அப்போது அசுவனி நட்சத்திரத்துக்கு அடுத்தது யாருடைய நட்சத்திரங்க? பரணி நட்சத்திரம் இல்லையா? பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அல்லது புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய இவர், திருமணக்காரகன் சொல்லக்கூடிய இவருடைய நட்சத்திரத்தில் வந்து திருமணக்காரகனுடைய வீட்டை பார்க்குறாரே, எப்படிங்க திருமண தடைகள் விலகாமல் இருக்கும்? இப்போ ஒரு பலன் சொல்கிறோம்னா அதில் ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? தெளிவாக இருக்கணும் இல்லைங்களா? ஜோதிடம்ன்றது வாக்கு கிடையாதுங்க, அதுக்கு பேர் பிரசன்னன்னு சொல்லுவாங்க, அது வேறு. ஜோதிடம்ன்றது கணிதம், கணக்கு. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது, யார் மூலயமா அந்த கிரகம் இருக்குது, இல்லை யாரை பார்க்குறாரு, இந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குறாரு, அதை கொண்டு சொல்கிறது தான் ஜோதிடம். செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவடி நட்சத்திரம் வாங்கும்போது இந்த மாதிரி பலாபலன்கள் கொடுக்கும். அதே சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரனுடைய வீடான துளாராசியை பார்ப்பார். அப்போ துளாராசியை பார்க்கும் பொழுது புத்திர வளர்ச்சிகள் கொடுக்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி அந்த தருணத்தில் நிறைய நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். மணக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த நேரத்தில் மண்கோட்டை கட்ட போகிறீங்க. மனசார இந்த வார்த்தை நான் சொல்கிறேன். மணக்கோட்டைக்கும் மண்கோட்டைக்கு என்ன சார் வித்தியாசம்? மனசில் நினச்சது எல்லாமே மணக்கோட்டை தான்யா, செயல்படுத்துறது எல்லாமே மண்கோட்டை தான். இந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் இந்த குரு பகவான், அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செப்டம்பர் 17-18 தேதிக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி நல்லது செயல்படுத்த போகிறாரு. அந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு தான் நிறைய நண்பர்கள் வாகனம் வாங்குவீங்க. நான் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்த்த காலம். இந்த நேரம் நகை கடைக்கும் உங்கள் வீட்டுக்கும் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும். மாதத்தில் ஒரு தடவை ஒரு அரை பவுன் எடுத்து வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்லதெல்லாம் நடக்க போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, சங்கடங்கள் இருக்குதுனாலும் அது சரி பண்ணிடுவீங்க. அதன் பிறகு அந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு 5 மாதத்துக்கு வரப்போகிறாருன்னு வச்சுக்கிடுங்களேன். 5 மாதம்னா 2024 பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்துடுவார். பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்க போகிறாரு. அப்படி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும்பொழுதும் நமக்கு நல்லது செஞ்சிடுமா ஐயான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது செய்யும். ஏன் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் குரு பகவான் வராருன்னா அந்த கார்த்திகை நட்சத்திராதிபதி மேச ராசியில் உச்சமாக இருப்பார். இப்போது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்குதுங்க, அதே மாதிரி கன்னியில் இருக்குது. அந்த இடத்துல குரு சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கினா வேறு மாதிரி பலன்கள் கொடுக்கும். அதே சூரிய பகவான் உச்சநிலையில் இருக்கிற இடத்துல சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கினா வேறு மாதிரி பலன்கள் கொடுக்கும். இப்போ இந்த குடும்பத்தில் நிம்மதி பெருகும், புத்திரபாகியம் பெருகும், அதே மாதிரி திருமண தடைகள் நீங்கும். இதுக்கெல்லாம் இப்படி முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுதான் கான்செப்ட். குரு பகவான் பார்க்குற இடம் தான் அதிகமான ஒரு பலன்கள் கொடுக்கும் அவர் இருக்கிற இடத்த விட. அப்படி இருக்கிற இடமா இருந்தாலும் 11 லாபஸ்தானத்தில் குரு பகவான் வராரு இல்லை. லாபஸ்தானம்னா லாபகரம் அதிகமாக இருக்கணும் இல்லையா? எதிர்பாராத விதமாக காசு பணம் வரவு. மணக்கோட்டை இத்தனை வருஷம் 4 வருஷமாக 5 வருஷமாக ஒரு வேலைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஒரு வீடு வாசலில் கட்டணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய தருணம் தான் இந்த காலகட்டம். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க மனசார,
இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமும் நிம்மதியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த 2023 ஏப்ரல் 22லிருந்து 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை. நான் சொல்கிற பலன் நீங்கள் நம்பாமல் கூட நீங்கள் இருங்க. ஆனால் இந்த நாட்கள் போனதுக்கப்புறம் என்னை மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க. நான் எந்த பதிவு போட்டாலும் முதல்ல பார்க்கணுன்னு உங்கள் மனசை சொல்லும். ஏன்னா அதில் இருக்கிற உண்மைகள். அதனால் நிறைய நண்பர்கள் ஏதோதோ விதத்தில் பலன் சொல்லிகிட்ருக்காங்க, ஜோதிடம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே எல்லா பலன்களும் சொல்கிற பலன்களும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. அது வேறு விஷயம். நடக்கும் பொழுது மனசில் உள்வாங்கிக்கோங்க. ஜோதிடம் அப்படின்றது நடக்க போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட பொக்கிஷம். நம்ம முன்னோர்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாருமே சொல்லலாங்க. நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், தாத்தன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இது நமக்கே தெரியுமே. மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்க போகிறது என்ன, எப்போ கல்யாணம் ஆகும், என்ன குழந்தை பிறக்கும், எத்தனை குழந்தை பிறக்கும், இதுதான் ஜோதிடம். என்ன வேலை செய்வீங்க, எத்தனை தொழில் செய்வீங்க, நாம் ஒருத்தர்கிட்ட வேலை செய்வோமா, இல்லை நம்மக்கிட்ட 4 பேர் வேலை செய்வாங்களா, நம்ம கஷ்டவாளியாக இருப்போமா, சுகவாசியாக இருப்போமா, வீடு வாசல் இருக்குமா, இருக்காதா, அமையுமா, அமையாதா, நாம் யார், நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம்ன்றது இந்த ஜோதிடத்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாதுங்க. சரி நண்பர்களே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து என்னால் வீடியோ காணொலி கொடுக்க முடியல. இதுக்கு மேற்கொண்டு மனசுக்கு திருப்தியாக வீடியோ காணொலியில் நிறைய விவரங்கள் சொல்கிறேனுங்க, நிறைய விஷயங்களும் சொல்கிறேனுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலி ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. என்னுடைய காணொலி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசிலிருந்து மன நிறைவான ஒரு நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.